பிரைஸ் த லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 34:10 சொல்லுகிறது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. இந்த அதிகாலை நேரத்திலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. இந்த காலை நேரத்திலே இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருத்தரும் கர்த்தரை தேட வேண்டும். ஆமென். ஒவ்வொரு நாளும் அதிகாலை நேரத்தில் தேவ சமூகத்தில் போய் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் நம்மை ஆஸ்வதிக்கிறார், நம்மை வழி நடத்துகிறார். நீங்கள் வேத புத்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, வேத புத்தகத்தில் அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தது. அந்த பிரச்சனைகள், ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இவங்க தேவ சமூகத்தில் போய் கர்த்தரை தேடின பொழுது கர்த்தர் அவங்களுக்கு அற்புதம் செய்தார். குறிப்பாக யாபேஸ், அவனை குறித்து நாம் வாசித்து பார்ப்போமானால், யாபேஸ் தன் தாய் அவனை துக்கத்தில் பெற்றாள் என்று சொல்லி அவன் என்ன செய்வான், தேவனை தேடுகிறான். தேவனை போய் தேடி, ஆண்டவரே, என் தாய் என்னை துக்கத்தில் பெற்றாள் அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு கூட ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கணும், தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது, என் எல்லைகளை விரிவாக்கும் என்று சொல்லி தேவனிடத்தில் அவன் வேண்டுதல் பண்ணுகிறான். தேவனிடத்தில் போய் அவன் வேண்டுதல் பண்ணின பொழுது தேவன் அவன் கேட்டதை அவனுக்கு அருளினார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, அந்த யாபேசுடைய துக்கம் மாறினது போல இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க துக்கங்கள் மாற வேண்டுமானால் நாம் கர்த்தரை தேட வேண்டும். இன்றைக்கி பாருங்கள், அநேகர் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் வேதனையோடு கூட இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த சமாதானத்தை தேடி, இந்த சந்தோஷத்தை தேடி எங்கெல்லாமோ அலைந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் நம்ம தெய்வ சமூகத்தில் போய் கர்த்தரை தேடும் பொழுது அந்த பரிபூர்ண சமாதானத்தை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிறார். இந்த இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் வேதனையோடு கூட இருக்கிறீங்களா, கவலையோடு கூட இருக்கிறீங்களா, கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களா, கவலைப்படாதுங்க. தேவ சமூகத்தில் போங்க. தேவ சமூகத்தில் போய் நீங்கள் கண்ணீரோடு கூட ஜெபியுங்க, அவரை தேடுங்க, அவர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரை தேடும் பொழுது ஒரு குறையும் நமக்கு ஏற்படாது. ஆமென். அவர்கள் அவரை தேடினார்கள், அவர்கள் முகங்கள் எல்லாம் பிரகாசம் அடைந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடும்போது நம்முடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறிக்கொண்டே இருக்கும், நம்முடைய வேதனைகள் மாறிக்கொண்டிருக்கும், நம்முடைய கவலைகள் மாறும், நம்முடைய கஷ்டங்கள் மாறும். நம்மை கர்த்தர் ஆஸ்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். யாபேசுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறினது. அல்லேலூயா. நீங்கள் வேத புத்தகம் 1 சாமுவேல் புத்தகம் அந்த 1ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, அன்னாள், அவளுக்கு பயங்கர ஒரு வேதனை. என்னென்னா, குழந்தை இல்லை, மலடிங்கிற பட்டப்பெயர். அவளுடைய சக்களத்தை அவள் துக்கப்படுத்துகிறாள். ஒரு பயங்கரமான ஒரு வேதனையோடு கூட அந்த அன்னாள் இருக்கிறா. இப்போ அவள் என்ன செய்கிறா? தன்னுடைய புருஷனிடத்தில் போய் கேட்குறா. புருஷன் சொல்கிறான், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்று சொல்லுகிறான். இவள் புருஷன் போய் தன்னுடைய வேதனையை ஷேர் பண்ணுறா. அவனால் இவளுக்குடைய பிரச்சனையை தீர்க்க முடியல. இப்போ இவள் என்ன செய்கிறா? தேவனுடைய ஆலயத்தில் போய் கர்த்தரை தேட ஆரம்பித்தாள். அந்த ஆலயத்தில் வெகு நேரம் போய் அழுது, மனங்கசந்து அழுது, தன்னுடைய சூழ்நிலை எல்லாம் தேவனிடத்தில் விவரித்து சொல்லி கண்ணீரோடு கூட அழுது ஜெபித்து கொண்டே இருந்தாள். ஆமென். இந்த அன்னாள் கர்த்தரை தேட ஆரம்பித்தாள். ஆலயத்தில் போய் வெகு நேரம் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கண்ணீரோடு கூட ஜெபித்து, ஆண்டவரே, இந்த மலட்டுத்தன்மை மாறணும், ஆண்டவரே, நான் குழந்தை பாக்கியத்தை பெறணும் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் கண்ணீரோடு கூட ஜெபித்து பொருத்தனை பண்ணுகிறா. எனக்கு ஒரு குழந்தை தருவீர் என்றால் அந்த குழந்தையை உடைய ஆலயத்தில் கொண்டு விடுவேன் அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணுகிறா. ஆண்டவர் அன்னாளை நினைத்தருளினார். அவளுக்கு நல்ல ஆண் குழந்தையை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை பாராட்டினார். அன்னாள் அந்த ஆண் குழந்தையை ஆலயத்தில் கொண்டு விடுகிறார். பால் மறந்த பிற்பாடு, அதற்கு பிற்பாடு அவளுக்கு 5 குழந்தைகள் பிறந்தது என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அன்னாள் கர்த்தரை தேடினால் அவருடைய வாழ்க்கையில் அந்த மலட்டுத்தன்மை மாறினது. அல்லேலூயா. குழந்தை பெறவே வாய்ப்பே இல்லை அப்படின்னு சமுதாயம் சொல்லிச்சு, மருத்துவர் சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் போகும்போது கர்த்தர் அவளை கடாட்சித்தார் என்று சொல்லுகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். எனவே இந்த காலை நேரத்தை இறைவார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. தேவ சமூகத்தில் போங்க, கவலைப்படாதீங்க. கஷ்டங்கள் மாறும், நெருக்கங்கள் மாறும், சோர்ந்து போகாதீங்க. கடன் பிரச்சனையா? கவலைப்படாதீங்க. தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே, என்னுடைய கடன் பிரச்சனை எல்லாம் மாறட்டும். வியாதியா? ஆண்டவரே, என்னுடைய வியாதி மாறட்டும். கஷ்டமா? ஆண்டவரே, கஷ்டங்கள் மாறட்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் போய் ஜெபியுங்கள். கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார். ஆமென். எனவே இந்த காலை நேரத்தில் நம்ம யாரை தேடி போகணும்? கர்த்தரை தேடணும். நம்ம கஷ்டங்கள், துன்பங்கள், நெருக்கங்கள், இவை எல்லாவற்றுக்கும் நிரந்தரமான ஒரு தீர்வு தேவனுடைய சமூகம். இன்றைக்கி அநேகர் என்ன செய்கிறாங்கன்னா, தங்கள் கஷ்டங்கள் நீங்குவதற்கு, கடன் பாரங்கள் நீங்குவதற்கும் மனுஷனை தேடி போகிறாங்க.
அந்த மனுஷனை தேடி போய் கடைசியில் பார்த்திங்கன்னா தோல்வியோடு கூட வந்து நிற்கிறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், எந்த மனுஷனையும் சார்ந்து வாழாதீங்க. கஷ்டம் வருதா, துன்பம் வருதா, நெருக்கம் வருதா, வியாதி வந்துட்டா, கடன் பாரமா, கவலையா, சோர்ந்து போகாதீங்க. தேவ சமூகத்தில் போங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. ஜெபிப்போமா? பரலோக தேவனே, இந்த இறைவார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆஸ்வதிங்க. இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. இந்த வசனத்தின்படி இந்த இறைவார்த்தை கேட்டு கர்த்தரை தேடுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒரு நன்மையும் குறையப்படாத ஆசீர்வாதத்தை கொடுத்து பாதுகாத்துக்கொள்ளும். இந்த நாளுக்குரிய கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. உங்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு இனிமையை அமையட்டும். ஆமென்.